வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் குளத்தில் பால் மாயமானது ஏன். அக்பர் சக்கரவர்த்தி தனது அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். ஒரு பெரிய திருவிழா வரப்போகிறது. இதை சிறப்பிக்க அவர் ஒரு புதுமையான யோசனையை யோசித்தார். அருகில் அவரது அமைச்சரான பீர்பால் நின்று கொண்டிருந்தார். இந்த திருவிழாவிற்காக நமது மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அக்பர் கூறினார். ஒவ்வொரு குடிமகனும் இன்று இரவு ஒரு பானை பாலை அரண்மனை குளத்தில் ஊற்ற வேண்டும் என்று அறிவிப்போம். இந்த அறிவிப்பை ஊர் முழுவதும் தண்டோரா மூலம் அறிவித்தனர். மக்கள் அனைவரும் இதை கேட்டு வியப்படைந்தனர். பீர்பால் மட்டும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அந்த ஊரில் கவின் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது வீட்டில் ஒரு பானை வைத்துக் கொண்டு யோசித்தான். எல்லோரும் பால் ஊற்றுவார்கள், நாம் ஒரு பானை தண்ணீர் ஊற்றினால் யாருக்கு தெரிய போகிறது என்று அவன் தனக்குள்ளே நினைத்து கொண்டான். நள்ளிரவு நேரம் வந்தது. இருட்டாக இருந்ததால் யாரும் யாரையும் பார்க்க முடியாது. கவின் தனது பானையை தூக்கிக் கொண்டு மெதுவாக அரண்மனை குளத்தை நோக்கி நடந்தான். கவின் குளத்தை அடைந்தான். எல்லோருடைய பாலில் எனது ஒரு பானை தண்ணீர் மறைந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே அவன் தனது பானையில் இருந்ததை குளத்தில் ஊற்றினான். மறுநாள் காலை சூரியன் உதயமானது. அக்பரும் பீர்பாலும் குளத்தை பார்க்க வந்தார்கள். பால் நிரம்பி வெள்ளை குளத்தை பார்க்க அக்பர் மிகவும் ஆவலாக இருந்தார். ஆனால் குளத்தை பார்த்த அக்பர் அதிர்ச்சியில் உணர்ந்தார். குளத்தில் பால் இல்லை. குளம் முழுவதும் தெளிவான தண்ணீர் மட்டுமே இருந்தது. அக்பர் கோபத்துடன், என்ன இது என்று கேட்டார். மன்னரே, கோபப்படாதீர்கள் என்று பீர்பால் அமைதியாக தொடங்கினார். கவினை போலவே ஊரில் உள்ள அனைவரும் மற்றவர்கள் பால் ஊற்றுவார்கள், நாம் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் தெரியவா போகிறது என்று நினைத்து விட்டார்கள். அக்பர் தனது தவறை உணர்ந்தார். ஒவ்வொருவரும் தன் கடமையை சரியாக செய்தால் மட்டுமே நாம் நினைத்த காரியம் நடந்திருக்கும் என்றார். அன்று மக்கள் அனைவரும் தங்கள் கடமையை செய்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.